ஆன்மீகமும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? ஒரு காலத்தில் இந்த படிப்பு அப்படின்றது பள்ளி படிப்பாக இருக்கும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். சில விஷயங்கள் அது ஆன்மீக படிப்பு அப்படின்றத உணர்த்துது. அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத பார்ப்போம். பெரும்பாலும் ஆன்மீகத்தில் ஒரு சாதகர் என்ன பண்ணுறாரோ அதை அடுப்படியில் பெண்கள் பண்ணுறாங்க. அது அவங்க அறியாமலே அந்த விஷயம் நிகழுது. அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆன்மீகத்தில் சாதகர் கண்களை மூடி அமர்ந்த நிலையில் தியானம் அப்படின்றத மேற்கொள்கிறாரு. அடுப்படியில் பெண்கள் கண்களை திறந்து செயல் நிலையில் அந்த தியானத்தை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் கண்களை மூடி தியானிக்கும் போதில் எண்ணங்களை அவர் கவனிக்கிறாரு. கவனித்து தேவையில்லாத எண்ணங்களை அவர் அப்படியே நீக்கிட்டு இருக்கிறதா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அடுப்படியில் பெண்கள் எளிமையாக தேவையில்லாததெல்லாம் நீக்கிடுறாங்களே. காய்கறிகள் கட் பண்ணும் போதில் ஒரு காயில் ஏதாவது ஒரு பகுதி சொத்தையாக இருந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. அதே மாதிரி அடுப்படியை சுத்தம் பண்ணும் போதில் தேவையில்லாத கழிவுகளெல்லாம் நீக்கி முழுமையாக சுத்தம் பண்ணிடுறாங்க. அப்போ எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை ஆன்மீக சாதகர் நீக்கும் போதில் அவரோட உள்ளம் ரொம்ப தூய்மையாயிருது. இவங்க செயல் நிலையில் அடுப்படியில் அந்த வேலையை செய்யும் போதில் இவங்களை அறியாமலே இவங்களோட உள்ளம் ரொம்ப தூய்மையாயிடுது. இதுக்கு அடுத்த உதாரணங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.